மேஷ லக்னம் மேஷ ராசி அன்பர்களுக்குரிய 2026 வருடத்தின் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 2026 வருடம்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 2026 வருடத்துல ஜூன் 2க்கு பிறகு குரு உங்களுடைய 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய சொத்து வாகனம் தாயாருக்குரிய ஸ்தானமான 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். மற்ற கிரகங்களான வருட கிரகங்களான சனி ராகு கேது பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் பெயர்ச்சிகள் இல்லை. ராகு கேதுவுடைய பெயர்ச்சி மட்டும் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கும். அப்போ அடுத்த வருஷத்திற்கான மொத்தமாக ஒரு 90% பலன்களை குரு பெயர்ச்சி தான் உங்களுக்கு முடிவு பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி 2025ஆம் வருடத்துல டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது 2026ஆம் வருடத்திலேயும் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு நல்ல பலன்களே தொடரக்கூடிய அமைப்பு தான் அந்த வருஷத்துல காமிக்குது. 2026ல உங்களுக்கு மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடப்புல இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிதாக உரை பண்ண என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் நீச்ச பலத்தை நோக்கி பிரயாணம் செய்கிறார். அப்போ உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடந்தாலும் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் ஓரளவுக்கு அதில் ஒரு 50% தான். நார்மலாக நடக்கக்கூடிய 7.5 நாட்டு சனியை விட உங்களுக்கு ஒரு கம்மியாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி நடத்துவார். அதே சமயத்தில் ஜூன் 2026க்கு பிறகு கோச்சார சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை அமைவது உங்களுக்கு 7.5 நாட்டு சனியின் தாக்கத்தை குறைத்து கொடுக்கும். அப்போ ஜூன் 2026க்கு பிறகு ஒரு வருடம் குருவினுடைய பார்வை சனிக்கு அமைவதனால 7.5 நாட்டு சனியை நினைத்து மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் பெரிதாக பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது, சந்திரன் உங்களுடைய 4ஆம் அதிபதி, அப்ப 4க்கு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது 7.5 நாட்டு சனியால் மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய வண்டி வாகனங்களினால் உங்களுக்கு தொந்தரவுகள், பழுது, அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக செலவு செய்யறது, அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களால உங்களுக்கு கொஞ்சம் பொருள் செலவு அல்லது அதனால் மன நிம்மதி இழப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஆரோக்கியங்கிற அமைப்புல சனி பகவான் 7.5 நாட்டு சனியாக நடந்து உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்தாலும் குருவினுடைய பார்வை சனிக்கு அமையும் பொழுது சனியின் தொந்தரவு குறையும். ஸோ அடுத்த ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு தான். திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு, இளம் வயது மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2026க்கு முன்பே நல்ல சம்பந்தங்கள் அமைந்து உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உள்ளது. ஏற்கனவே திருமணமான மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு 2வது குழந்தைக்குரிய 2வது புத்திர பாக்கியத்திற்குரிய ஒரு வாய்ப்புகள் கூட சில மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே அமையும். தீர்த்தஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு அதிகபட்சம் 2026ஆம் வருடத்துல உருவாகும். நீங்க அந்த மாதிரி போயிட்டு வரும் பட்சத்துல உங்களுக்கு மன நிம்மதி, அது தவிர உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு மன நிறைவு, இதற்கான வாய்ப்புகளை கூட நீங்க தீர்த்தஸ்தல யாத்திரை போயிட்டு வரும்போது நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அடுத்த டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கும். அப்ப 2026ஆம் வருடம் முழு வருடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சங்கடங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு குரு பெயர்ச்சி நடந்ததற்கு பிறகு சில விஷயங்கள், அதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீதிமன்றம் மூலம் நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட வரலாம். அப்படி அந்த வாய்ப்புகள் வரும் பட்சத்துல தாராளமாக நீங்க நீதிமன்றத்தை அணுகும் பொழுது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அல்லது சாதகமான ஒரு அவுட்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு உண்டு. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் பட்சத்தில் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளில் ஸ்டாக்ல எல்லாம் நீங்க போட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் உண்டு. அது தவிர்த்து உங்களுக்கு ஒரே அடியா அதிகபட்ச லாபம், அதுலயும் குறிப்பா இந்த யூக வணிகம் அப்படிங்கிற அமைப்புல இறங்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பான வருடமாக 2026 இல்லை என்பதே ஒரு அமைப்பு. 2026ஆம் வருடம் கூட்டு தொழில் செய்ய விரும்பும் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாத அமைப்பு தான். கேதுவனுடைய தொடர்பு உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது 7ஆம் இடத்திற்கு ஒரு மறைமுகமான தொடர்புல வரும் காரணத்தினால கூட்டு தொழில் உங்களுடைய நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் இவர்களுடன் சேர்ந்து
பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இந்த மாதிரி செய்ய நினைச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்ப்பது நல்லது. 2026 முடிந்து 2027 வருடத்துல நீங்க அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு, புதிய மனை, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடு செய்ய நினைக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குருவினுடைய சஞ்சாரம் நிகழும் பொழுது, அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு குருவினுடைய பயிற்சி ஆகும் பொழுது அதற்கான செலவுகளை நீங்கள் செய்யலாம். ஒரு லோன் போட்டு ஒரு புதிய வீடு வாங்குவது, ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக செய்யலாம். சில மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய வாகனத்தை மாற்றக்கூடிய, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அல்லது இருக்கிற வாகனத்திற்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணக்கூடிய செலவுகள், இந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு அமையும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் கொஞ்சம் 2026ஆம் வருடம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுவது நல்லது. உங்களை தேடி சில வாய்ப்புகள் வந்தால் மட்டும் அதை நீங்க ஒத்துக்குங்க. நீங்களா ஒரு வேலை மாற்றம், இடமாற்றத்தை தேடி நீங்க போகும் பொழுது அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு அவ்வளவாக பலன் கொடுக்காது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு குருவினுடைய சஞ்சாரம் முதல் 6 மாசம் இருந்தாலும் அதே 3ஆம் இடத்திற்கு கேதுவினுடைய தொடர்பும் வருவதால் உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவ்வளவு ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதே சமயம் குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்துல வேலைப்பளு அதிகரித்தல் அல்லது கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை தேடி வர்றது அல்லது ஒரு ப்ரொமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையிலே உங்களுக்கு வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. எனவே வேலை மாற்றத்தை தேடி, இடமாற்றத்தை தேடி, டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்களை தேடி மேஷராசிக்காரர்கள் நீங்களா அதை நோக்கி போக வேண்டாம். அதுவா உங்களை தேடி வரும்போது அதற்கான வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லாபஸ்தானம், மனநிறைவு மற்றும் பேராசை, பாதகஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அதிகபட்ச முதலீடுகளை செஞ்சு அதுல அதிகபட்ச வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். எனவே 2026ஆம் வருடம் புதிய முதலீடுகள், கடன் வாங்கி செய்யக்கூடிய முதலீடுகள், இதெல்லாமே நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. உங்களால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற அமைப்புல உங்களால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அல்லது ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி சிந்தனை இருந்தால் நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுடைய சக்திக்கு மீறி உங்களுடைய சம்பளத்திற்கு மீறி, வருமானத்திற்கு மீறி நீங்க கடன் வாங்குவது உங்களுக்கு சில தொந்தரவான அமைப்புகளை 2026ஆம் வருடம் ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயத்தில் அதே ராகு உங்களுடைய ராசியையும் பார்வை செய்வதால் உங்களுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம், உங்களுடைய தோற்றத்தை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. சில பேர் உங்களுடைய பாடி வெயிட் லாஸ் அப்படிங்கிற அமைப்புல சில பேர் ஜிம்முக்கு சப்ஸ்கிரைப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு 2026ஆம் வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் விஆர்எஸ் சம்பந்தமான விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணனாலும் இந்த வருஷம் 2026ல நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். 2027ல நீங்க அதுக்கான விஷயங்களை செய்வது நல்லது. இந்த வருடம் உங்களுடைய சர்வீஸ்ல நீங்க கன்டினியூ பண்றதே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய 4ஆம் இடமான கல்விக்குரிய ஸ்தானத்திற்கு மாணவர்களுக்கு 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள், கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம். இதுவரைக்கும் கல்வியில தடங்களா இருந்தது அல்லது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம தவித்து கொண்டிருந்த மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே அமையும். அதுலயும் குறிப்பா 12ஆம் வகுப்பு கல்லூரி இறுதியாண்டு படிக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2026க்கு பிறகு எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு 2026ஆம் வருடத்துல சொத்து, வாகனம், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயங்கள், முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள், இந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்துல ஆரோக்கியங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சில தொந்தரவுகள், அதுலயும் குறிப்பா சுவாசம் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு, இந்த மாதிரியான விஷயங்களால் தான் கொஞ்சம் பாதிப்புகள் வந்தாலும் ஓவராலா 2026ஆம் வருடம் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு நல்ல பலன்களே தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் வருடத்திற்குரிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.